பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு வச்சுட்டு நம்ம நிறைய டிஷ் பண்ணுவோம். பட் அந்த பாசிப்பருப்பில் என்ன அப்படின்னா அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன் இருக்குது. அதாவது ஒரு ஹேர் ஃபால் ஆகட்டும், ஒரு பிளட் ப்ரெஷர் சரி பண்ணுறதுக்கோ, ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கோ, இல்லை எதுக்குனாலும் இது வந்து ஒரு சேலடாவோ நிறைய விஷயத்தை நம்ம சாப்பிடுவோம். இதில் இருக்கிற ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னா ஒரு மல்டி விட்டமினுக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஹை ப்ரோட்டீன், ஹை எனர்ஜி, ஒரு ஹை மினரல் கண்டென்ட் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதை வச்சுட்டு ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட், வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பெசரட்டு. அது ஒரு பஞ்சியாக அதுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா சட்னியோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க டைரெக்டாக குக்கிங் போயிடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஸோ இன்றைக்கி பாசிப்பருப்பு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நைட்டே ஊற வைக்கணும். காலையில் பெசரட்டு பண்ணோம் அப்படின்னா 8 மணி நேரம் இது ஊறணும். இதோட நம்ம சேர்க்க வேண்டியது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. இந்த அரிசி சேர்த்துக்குங்க. அரிசி 2 சேர்த்து ஒன்றா ஊற வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் 8 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நல்லா ஊறி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஆல்மோஸ்ட் பெருசாகிடும். இப்போது அதே மாதிரி கீழே இந்த அரிசி வெயிட்டுக்காக கீழே இருக்கும், நமக்கு அரிசி கீழேயும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற ஒரு மிக்சியில் அரைக்கிறப்போ பருப்பு நமக்கு குவான்டிட்டி நம்ம எடுத்துருக்கிறது ஒரே ஜாரில் போட முடியாது. அதனால் அதை நான் மட்டும் 2ஆக பிரிச்சிடுறேன். பட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட் டைமில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப ஃபைனலாக அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா நமக்கு மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை இந்த மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சா போதும், ரொம்ப தேவையில்லை. குயிக்காக பண்ணுற டிஷ் இது.
ஒரு குயிக் ஈஸி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க, ஈஸியாக பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம ரீஜனல் குசினில் இருக்கிற ஒரு ஹெல்த்தியான வித்தியாசமான ஒரு டிஷ் எடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.